கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதை தினந்தோறும் சொன்னாலும் போதாது. நம்ம எப்பவுமே அதை சொல்கிறோமேன்னு நினைக்காதீங்க. அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு எப்பவுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது கூட அவர் 4000 பேரை நிறுத்தி 2000 பேர் ஒரு வரிசையிலும் இன்னும் 2000 பேர் ஒரு வரிசையிலுமாய் எதிரெதிராய் நின்று அவர்கள் என்ன சொன்னாலாம், ஒருவர் சொல்லுவாங்களாம் கர்த்தர் நல்லவர்னா, இன்னொரு வரிசையில் நிற்கிறவங்க சொல்லுவாங்க அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று மாறி மாறி பாடினார்கள் என்று நாம் 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லணுமான்னு நினைக்காதீங்க, சொல்லி தான் ஆகணும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக 136ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்குது. இன்றைக்கு நாம் படிக்கிற பாடம் என்னவென்றால் பொறுமை. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு உள்ளான அழகு. நாம் இந்த நாட்களிலே நம்ம இந்த இன்னர் பியூட்டியை பற்றி தான் படிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம உள்ளான அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக இதெல்லாம் நமக்கு ஒரு அழகாய் காணப்படுகிறது. ஆவியின் கனிகள் ஒரு அழகு. அது உள்ளான அழகாய் வெளியரங்கமாய் தெரியாது. ஆனால் உள்ளரங்கத்தை அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் நமக்குள்ளே பொறுமை இருக்கதா பார்க்குறேன். இந்த நாட்களில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாசம் 2 பேதுரு 3:7 நாம் படிக்கும் பொழுது சிலர் தாமதிக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பொறுமை இழந்திருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் வருவதற்கு தாமதமானாலும் நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நாம் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆகவே நாம் காத்திருப்போம். கண்டிப்பாய் நாம் என்ன செய்ய முடியும், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். ஆகவே பொறுமை மிகவும் அவசியம். பெரியவங்க சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொறுமை எருமையிலும் பெரியதுன்னுவாங்க, பொறுமை கடலிலும் பெரியதுன்னுவாங்க. அப்படி பொறுமை என்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. அதை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவியின் கனியாக கூட இருக்குது. இந்த ஆவியின் கனியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வேடிக்கையான காரியத்தை பாருங்கள். மத்தேயு 17:17 வாசிக்கிறோம். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். 17:17 மறக்கவே முடியாது. மத்தேயுல இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு பிசாசு பிடித்த மகனை அவனுடைய தகப்பனை கொண்டு வாருங்கள். சீஷர்களால் அதை ஓட்ட முடியவில்லை. அப்போ ஏன் அவங்களால ஓட்ட முடியல? விசுவாசம் இல்லாததுனால. இந்த விசுவாசம் இல்லாமல் அவர்கள் நிற்கிறதுனால ஆண்டு எது வரைக்கும் நான் உங்களோடு பொறுமையாக இருப்பேன்றார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பொறுமையே கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி ஆயிடுது. எதனால்? நம்மளுடைய அவிசுவாசத்தினால. அப்போ அவிசுவாசம்தான் நம்ம பொறுமையற்றவர்களாய் நம்மை மாற்றிவிடும். ஆண்டவர் எப்போ வருவாரோ என்ன செய்வாரோ தெரியலையே அப்படின்னு நம்ம அவிசுவாசப்பட்டா நம்ம பொறுமை கலைந்து போகும். அதனால் நம்முடைய பொறுமை அவிசுவாசம் நம்முடைய பொறுமைக்கு தடையாக இருக்குது. ஆகவே அவிசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தை விட்டு நீக்குவோம், அகற்றுவோம், பொறுமையாக இருக்க நாம் பழகுவோம். இந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு தருவார். லாங் சஃபரிங், இதை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். அந்தபடியே வசனம் சொல்கிறது லூக்கா 18:7. அதில் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர் பொறுமையாயிருந்து தாமதித்தாலும் கண்டிப்பாய் நியாயம் செய்வார். அவர் பொறுமையாயிருந்து வர தாமதித்தாலும் கண்டிப்பாய் வருவார். ஆகவே அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறது போல நாமும் நீடிய பொறுமை. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். எனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர்னுவாங்க. சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர்மானு. ஷார்ட் டெம்பர் யாருக்கு தெரியுமா வரும்? நாய்க்கு தான் வரும். நாய் தான் என்ன பண்ணணும், நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்காது, உடனே வவ் பண்ணிட்டு குலைக்கும், அப்புறம் கெட்டிமாக பிடிச்சிரும். அப்புறம் வீட்டார் ஏய் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள போய் ஏன் பிடிச்ச அப்படின்னா அப்புறமா அது விடும். அப்புறம் 4 அடி வாங்கிட்டு அது போய் மூலையில் உக்காரும். அதனால் நம்ம அப்படிப்பட்டவங்க இல்லை. நமக்கு 4 கால் இல்லை, 2 கால் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நிதானமாக நடப்போம், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வோம். நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறுமை என்பது ஒரு பெரிய தெய்வீக குணம். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவன் பொறுமையாக இருக்கிறார். நம்ம எல்லாம் பாவிகளாக இருக்கையிலே நம்மை நேசித்தது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தம்முடைய தாசனாகிய தம்முடைய மகனை நமக்காக, இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி கொடுத்தார். இன்னும் பொறுமையாக இருக்கிறார். கடைசி மனுஷர் ரட்சிக்கப்படும் வரைக்கும் பிதாவாகியவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கார் பார்த்தீங்களா? அதே பொறுமையை நாமும் கூட அடைய பிரயாசப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்னும் கீழே நம்ம வாசிக்கிறோம்.
லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமா கலவரப்பட்டால் எல்லாமே குழம்பிடும். சரிங்களா? நம்முடைய ஆவி முறிந்ததானால் அதை யாராலையும் தாங்க முடியாது. அதனால் பொறுமையினால் நம்மளுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம சொல்லிக்கணும் நம்ம ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவராலே உன்னுடைய காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி தாவீது சொல்கிறது போல நம்முடைய ஆத்துமாவுக்கு நாமளே சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொள்ளும், அது கலவரப்படும், கலங்கி போகும், கலங்காதே திகையாதே என்று சொல்லி நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் சொல்லி நம்முடைய ஆத்துமாவை பொறுமையினால் காத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாதபடி இன்னும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 26:3 விசேஷமாய் நீர் யூதருடைய சகல முறைமையின்படி தர்க்கங்களையும் அறியாதவர் ஆனவனால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்லுவதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள், நம்ம தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க பொறுமை இழந்துருவாங்க. அதனால் நம்மளுடைய வார்த்தைகள் சுருக்கமாயும் கேட்பதற்கு இனிமையாகவும் அவர்கள் கேட்பதற்கு பொறுமையாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் சொல்கிறார், நீர் பொறுமையோடு கேளும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். அதுபோல் நாமும் கூட தேவனுடைய வசனங்களை ஜனங்கள் பொறுமையோடு கேட்கும்படி நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு ரோமர் 5:3 நாம் வாசிக்கிறோம், உபத்திரமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. பார்த்தீங்களா, நமக்கு பொறுமை எப்பொழுது வரும்னா உபத்திரம் வரும் பொழுது பொறுமை வரும். நம்மளுக்கு ரொம்ப உபத்திரம் வந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது, நம்ம பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருவோம். சிலர் அந்த உபத்திரத்திலே குதித்து அது எதையும் செய்வாங்க, கடைசியில் ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் நமக்கு உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும், நாம் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு கூட நம்முடைய உபத்திரவம் இதுவும் நீங்கி போகும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்முடைய உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் நாம் பார்க்கிறோம், நாம் காணாதவைகளிலே பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று நம்புகிறோம், அதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பரலோகத்தை இன்னும் நாம் காணவில்லை, அதை நாம் காண வேண்டும், அதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நான் போய் பரலோகத்திலே வாழ்வேன், நான் பரலோகத்தை காண்பேன் என்றதான நம்பிக்கையோடு கூட நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு ரோமர் 12:12 வாசிக்கிறோம், உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று உபத்திரவத்திலே நாம் பொறுமையாயிருக்க ரோமர் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமையும் ஆறுதலும் உள்ள தேவன், அதை நமக்கு அளிக்கிறார். அவர் அளிக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு ரோமர் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைக்கிறார். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியின்படியே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு 2 கொரிந்தியர் 12:12 நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். ஒருவர் அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டால், ஒருவன் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டால், சபைகளை ஸ்தாபிக்கிறவர் என்று சொல்லிக்கொண்டால் அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்க வேண்டும். அது என்ன அடையாளம்? முதலாவது, எல்லாவித பொறுமை, அதிசயங்கள், அற்புதங்கள், வல்லமைகள் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்தீங்களா, நமக்குள்ளே எல்லா விதமான பொறுமை காணப்பட வேண்டியதாக இருக்குது. அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமைகளும் நமக்குள்ளே நடப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலராகிய நாம், மனுஷரை மேய்க்கிறதாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், அதிக பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். மிகுந்த தாழ்மையோடும் மிகுந்த நீடிய சாந்தத்தோடும் மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. மனுஷராகிய நமக்குள்ளே நாம் மிருக ஜீவன்கள் அல்ல, நாம் மனுஷர்களாக இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நாம் பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அன்பு நமக்குள்ளே பெருகும் பொழுது பொறுமையும் நமக்கு பெருகும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நாம் பொறுமையினால் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். 12ஆம் வசனத்தில் கொலோசியர் 3:12 நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், பிரியமான உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. அப்போது கர்த்தரால் அழைக்கப்பட்ட நாம்
இது எல்லாவற்றையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டுமா? அது என்னென்னா அப்படின்னு பார்க்கும் பொழுது உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இது எல்லாவற்றையும் பாருங்கள், எவ்வளோ இதெல்லாம் ரொம்ப வெளியேற பெற்றது. ஆனால் எங்கும் கிடைக்காது, கர்த்தரிடத்தில் தான் கிடைக்கும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உருக்கமான இரக்கம் எங்களுக்கு தாரும், தயவை தாரும், மனத்தாழ்மையை தாரும், நீடிய பொறுமையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வெளியிலுமாய்க்கூட பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னபடி நாம் பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காய் நாம் ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து எங்களுக்கு நீர் செவி கொடுக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மாதிரியின்படியே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு தேவனுடைய வசனங்களை எங்களை எச்சரித்ததப்பா. ஆண்டவரே, நாங்கள் பொறுமையுள்ளவர்களாய், நீடிய பொறுமையுள்ளவர்களாய், வரப்போகிறவைகள் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். அவைகளை நாங்கள் காண பொறுமையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பொறுமையினால் எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவே, இந்த நீடிய பொறுமை ஒரு ஆவியின் கனி, அதை எங்களுக்கு தாரும் என்று உம்மிடத்தில் கேட்கிறோம். நீர் பிதாவாகிய தேவனும் எப்படி நீடிய பொறுமையாக இருந்து பாவிகள் மேல் மனதுருகிறீர், அதுபோல நாங்களும் மன உருக்கம் உள்ளவர்களும், தாழ்மை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் என்று எங்களை உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பொறுமையினால் எங்கள் ஆத்துமாவை நிறைப்போம் என்று வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வோம். மனுஷரிடத்திலும் பொறுமையுள்ளவர்களாக இருந்து அன்பினால் தாங்கி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.